வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த மழை நேரத்தில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்க, ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு. அதுக்கு நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு அப்படி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, அந்த அரைச்ச கடலைப்பருப்பு அதை அரைச்சாச்சு. அதை இதில் ஊற்றியாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போ இதில் 1 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். அடுத்தது திரும்ப இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சால்ட்டு. இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா கொல கொலன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இட்லி மாவை விடவும் இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அப்படி தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நான் அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை சீவி எடுத்துக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி. வாழைக்காய் பஜ்ஜி தான். ஆனால் இதுக்கு உண்டான மாவு எல்லாருமே கடலை மாவு மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் சத்தும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சி இதில் அரிசி மாவு, அதாவது கடலைப்பருப்பை ஊற வச்சு, கடலை மாவாக இல்லாமல் கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி அது கூட அரிசி மாவும் ராகி மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வாழைக்காய் பஜ்ஜியை வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இது காயட்டும். எண்ணெய் காய்ச்சிட்டு அடுத்தது நம்ம வாழைக்காயெல்லாம் இதில் போட்டு பெரட்டி விட்டு அப்படி எடுத்து எண்ணெயில் போடலாம். ஓகே, எல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம். கருக விட்டுறாம அப்படி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த மாவு கரெக்டாக இருந்திருக்கு. ஒரு வாழைக்காய்க்கும் நான் கரெக்டாக அப்படி இருந்திருக்கு. ஏன்னா பஜ்ஜி நீளமாக போடுவாங்க, என்ன ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் போட்டால் தான் அந்த வாழைக்காயில் அது ஒட்டி எடுத்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஓகே, கம்ப்ளீட்டாக நல்லா முருவலாக வேக வச்சு எடுத்தாச்சு. கடலை மாவில் முருவலாக வராது. இந்த ராகியெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் முருவலாக வந்திருக்கு. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பொசுப்பு இருக்கும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் முருவலாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். சூடாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் சாப்பிட முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சுட சுக்குமல்லி காப்பியும் மழை நேரத்தில் சுக்குமல்லி காப்பியும் இந்த வாழைக்காய் பஜ்ஜியும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். வாங்க அடுத்தது சுக்குமல்லி காப்பிக்கு போகலாம். சுக்குமல்லி காப்பிக்கு ஃபஸ்ட்டு நாம் அரை ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு சுக்கு எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், 5 மிளகு, 1/2 ஸ்பூன் பனங்கற்கண்டு. இவ்வளவு தான் இந்த சுக்குமல்லி காப்பிக்கு உள்ளது. இப்போ இதை நம்ம சுக்க ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நாம் இதில் இந்த மல்லி, இந்த ஏலக்காய், மிளகு இது 3 மட்டும் வறுத்துக்கலாம். இது 2 வறுக்க வேண்டியதில்லை. இது 3ஐயும் வறுத்துக்கலாம். சிம்மிலையே வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். ஒரு நேரத்துக்கு தான். நான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்க மாட்டேன். அந்தந்த நேரத்துக்கும் அப்படி தான் நான் வறுத்து எடுத்துக்கிறது. நான் இதெல்லாம் அம்மியில் வச்சு தான் எப்பயும் பவுடர் பண்ணுவேன். இப்போ இதை நல்லா நசுக்கி பவுடர் பண்ணிக்கலாம். இவ்வளோ பவுடர் வந்துருச்சு. ஆனால் இவ்வளோத்தையும் போடக்கூடாது, நெஞ்செல்லாம் திகுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால சும்மா இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டோம்னா போதும். இது 2 டம்ளருக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டோம்னா போதும்.
பாருங்க, இவ்வளவுதான் இதில் போடுறேன். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச ஏலக்காய், மிளகு, மல்லி இதை இதில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம எந்த இதில் இது சுக்குமல்லி காப்பி வைக்க போகிறோமோ அதுலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இதே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த பனங்கற்கண்டை அப்படியே போட்டுக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இனிமேல் கொதிக்க வைக்கலாம். ஓகே, சுக்குமல்லி காப்பி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இந்த டிக்கா சொன்னேன், அதாவது சுக்குமல்லி காப்பி வைக்கிறதுக்குள்ள இங்கே பாருங்கள் இவ்வளோ இது இருந்தது. நான் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் எங்கள் வீட்டு வாளுங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இதான் மிச்சம் இருக்கு. அச்சிச்சோ, வீடியோ எடுத்துட்டாப்லாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரே காமெடியாக போச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு. ஓகே, இனிமேல் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகே, வடிகட்டியாச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸியில் பவுடர் பண்ணியிருந்தால் நம்ம வந்து வடிகட்ட வேண்டியதில்லை. இது வந்து சக்கச்சக்கையாக இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி தான் ஆகணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் உள்ள சாயம் அப்படியே தான் இதில் இறங்கிருதே. அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வாங்க, வந்து எடுத்து சாப்பிடுங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஓகே ஓகே, போதும் போதும். அம்மா, இது நல்லா இருக்குமா இல்லையாண்டே தெரியலம்மா. அதெல்லாம் செம்மையா இருக்கும். சுக்குமல்லி காப்பி பனங்கற்கண்டு போட்டு வச்சிருக்கேன். நைட்ல இருந்து மூக்கு அடைக்குது இல்ல, அந்த மூக்கடைப்பு, ஜலதோஷம் எல்லாத்துக்குமே தேவலாம், இருமலுக்கெல்லாம். ஓகேவா, நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அதனால கடகடன்னு குடிங்க. சரிம்மா. ஓகே மா, சுக்குமல்லி காப்பிக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி என்னோட வீடியோ டெய்லி ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.